ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு கிருபையாய் ஒரு வாழ்நாளை கூட்டி கொடுத்து இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படி கேட்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். ஆமேன். ஜெய்க்கும் ஒரு முறை ஒரு அடர்ந்த காட்டில் நல்ல ஒரு மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மழை நேரத்தில் ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுகளோடு கூட ஒரு மரத்தில் அழகான ஒரு கூடு கட்டி அந்த மலைக்கு ஒதுங்கும்படி பாதுகாப்பாய் தன் குஞ்சுகளோடு இருக்குது. அப்போ அதே மரத்துக்கு கீழாய் ஒரு குரங்கு மலையில் நனைஞ்சிக்கிட்டே மலைக்கு ஒதுங்கும்படி அந்த மரத்துக்கு கீழே வந்து நிற்கிறது. இதை பார்த்த உடனே அந்த பறவைக்கு அந்த குரங்கு மேலே ஒரு பரிதாபத்தோடு, குரங்கண்ணா நீங்கள் ஏன் இப்படி மலையில் நனைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பாருங்க, நான் நல்ல ஒரு அழகான ஒரு கூடு கட்டி நான் இன்று மலைக்கு வெயிலுக்கு இயற்கையில் எந்த பாதிப்பு வந்தாலும் நான் அதில் சேஃப்டியாக நானும் என் பிள்ளைகளும் பாதுகாப்பாக இருக்கோம். இதே போல் நீங்களும் உங்களுக்கென்று ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்ளலாமே என்று சொல்லி இந்த குரங்கு மேலே இறக்கப்பட்ட அந்த பறவை கூறியதான். உடனே அந்த குரங்குக்கு கோவம். ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன பறவை, நீ எனக்கு புத்தி சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே விறுவிறுவின் மரத்து மேலே ஏறி அந்த பறவைகளோட கூட்டை களைச்சி அந்த குஞ்சுகளை எல்லாம் எடுத்து வெளியே தூக்கி எறிஞ்சுதான். அப்போ தான் நினச்சிதான் இந்த பறவை, சரி நம்ம யாருக்கு புத்தி சொல்கிறோன்னு தெரியாமல் இந்த குரங்குக்கு போய் நம்ம புத்தி சொல்லிட்டோமே, அதுக்கு நான் புத்தி சொல்ல போய் இன்றைக்கி நானும் என் குஞ்சுகளும் இன்றைக்கி ஆபத்தில் மாட்டிக்கிட்டோமே என்று சொல்லி வருத்தப்பட்டு தான். புத்தி சொல்கிறது கூட அதை கேட்டு நடக்கிறவங்களுக்கு தான் சொல்லணும்னு சொல்லி அடுத்து புரிந்து கொண்டதாம். அதை தான் வேதத்தில் நாம் பார்ப்போம் என்றால், நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 32வது வசனத்தில் நீங்கள் எடுத்து வாசிப்பீங்கன்னா, புத்திமதியை விடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானமடையவான். புத்திமதிகளை தள்ளி விடுகிறவர்கள் இன்றைக்கு உண்டு. அப்படி புத்திமதிகளை தள்ளி விடுகிறவர்கள் என்ன செய்வாங்களாம், அவங்க ஆத்துமாவே வெறுக்கிறார்களாம். மற்றவர்கள் சொல்லும் கடிந்து கொள்ளுதலை கேட்கிற நடக்கிறவர்கள் என்ன செய்வாங்க, ஞானம் அடைவார்கள். ஆமேன். அதே நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான், ஞானமுள்ள இவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். இந்த குரங்கு ஒரு பரியாசக்காரனாய், ஒரு துஷ்டனாய், ஒரு புத்தி இல்லாதவனாய் இருந்திருக்கு. இந்த பறவை என்ன செஞ்சா, அதுக்கு போய் புத்தி சொல்லுது. அந்த பரியாசக்காரனுக்கு நாம் புத்தி சொல்லணும்னா, அவனை கடிந்து கொண்டோன்னா அவன் என்ன செய்வானா, அதற்கு பதிலாய் நம்மையே பகைக்கிறவனா இன்றைக்கு காணப்படுவான். ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த குரங்குக்கு புத்தி சொல்ல போய் அந்த பறவை என்ன செய்து, அது பகைத்து அந்த கூட்டை களைத்து போட்டது. அதே நீதிமொழிகள் 9:9 நீங்கள் வாசிப்பீங்கன்றால், ஞானம் உள்ளவர்களுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான், நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். வேதத்தில் கூட நீங்கள் பார்ப்பீங்கன்னா, உங்கள் முத்துக்களை என்ன செய்யக்கூடாது, பன்றிகளுக்கு முன்னே போடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நாம் நம்முடைய அறிவுரைகளை, நம்முடைய புத்திமதிகளை ஞானம் உள்ளவர்களுக்கு நம்ம என்ன சொல்லணும், புத்திமான்களுக்கு சொல்லணும், நீதிமானுக்கு சொல்லணும். அப்போ அவங்க அறிவில் தேர்வாங்க. அடுத்து அவங்க என்ன செய்வாங்க, நம்மை நேசிப்பாங்க. கடிந்துகளை கேட்கிறவன் ஞானம் அடைவான். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இதில் இந்த பறவை மாதிரி இருக்கிறீங்களா, அந்த குரங்கு மாதிரி இருக்கீங்களா? பறவையின் குணலட்சணங்கள் உங்களுக்கு இருக்கா? அந்த குரங்கு மாதிரி இருக்கீங்களா? குரங்கு எப்படி இருந்துதான், ஒரு பரியாசக்காரனாய், ஒரு புத்தி இல்லாத ஒரு துஷ்டனாய் இருந்துச்சு. இன்றைக்கு உங்கள் இடத்துல புத்தி சொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் அதற்கு நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நடக்கிறீங்களா? வேதத்தில் ஒரு வசனத்தை பார்ப்பீங்கன்னா, நீதிமான் என்னை தயவாய் குட்டி எனக்கு ஆலோசனை சொல்வது, என் தலைக்கு அது எண்ணெய் போல் இருக்குது, அதை என் தலை அல்லல் தட்டுவதில்லை என்று சொல்லியிருக்கான். அப்போ நான் புத்திமதிகள், வேதத்தில் உள்ள அறிவுரைகள், வார்த்தைகள், போதகர்களுடைய வார்த்தைகள், நம்ம வீட்டில் இருக்கிற பெற்றவர்களுடைய வார்த்தைகள், கணவனுடைய வார்த்தை, மனைவியுடைய வார்த்தை புத்தியாக இருந்தால் என்ன செய்யணும், அதை கேட்கணும். விசேஷமாய் குழந்தைங்க பெற்றவர்களுடைய புத்தியை கேட்கணும். அறிவில் விருத்தி அறிவில் தேர்ந்தவர்களுடைய வார்த்தையை கேட்டு நடக்கணும். அவங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி, அப்படி நாம் ஒரு ஞானமுள்ளவர்களாக இருக்கணும். அதற்கு இல்லாதபடி பரியாசக்காரர்களாக இருந்து பரியாசம் பண்ணக்கூடாது. இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் நாம் ஞானமுள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் நம்மை உயரத்திலே வைப்பார், நல்ல பாதுகாப்பை தருவார், ஞானமடைவோம். ஆகவே இந்த வேளையில் நாம் ஞானம் நமக்கு எல்லாவற்றையும் தரும். புத்தி எல்லா காரியங்களையும் நமக்கு கொடுக்கும். ஞானம்தான் முக்கியம், புத்தி தான் முக்கியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். விலையேற பெற்றது என்னது தான், அந்த புத்தி தான். பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதி, அதுதான் உனக்கு மேன்மை என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ ஞானத்தை நாம் சம்பாதிக்க வேண்டும். நம்ம இடத்துல ஞானம் இருக்கணும் அப்படின்னா சொல்கிறவங்க சொல்லியாவது கேட்டு நடக்கணும். சொல்லுவாங்கள்ல,
சொல் புத்தி வேணும், இல்லை சுய புத்தி வேணும். நமக்கு சுயமாய் நல்ல புத்தி வேணும். அப்படி இல்லைன்னா சொல்கிறவர்களுடைய புத்தி அதை அல்லல் தட்டாதபடி கேட்கும்படியாக இருக்க வேண்டுமாகவே இப்போ தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு சொன்ன இந்த நல்ல ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்களிடத்தில் காணப்படுகிற எங்களிடத்தில் நாங்கள் புத்தியுள்ள வார்த்தைகளை கேட்டு, ஒருத்தங்க எங்களுக்கு புத்தி சொன்னால் அதன்படி கேட்டு நடக்க, வேதத்துள்ள புத்திமதிகளை கேட்டு நடக்க, கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்கிற புத்திமதியை நாங்கள் அல்லல் தட்டாதபடி, அதை அலட்சியம் பண்ணாதபடி, அதை பரியாசம் பண்ணாதபடி, அதை கேட்டு அதன்படி நடந்து நாங்கள் கனமடைய, பாக்கியமடைய, உயர்த்தப்பட இந்த நாளில் கிருபை செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்டு அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கனப்படுத்தும், உயர்த்தும், மேன்மைப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். எல்லா பிசாசின் கிரியைகள் முற்றிலுமாய் அழிக்கப்படட்டும். ஆசீர்வதியும், உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.